மதுரையில் வந்து எல்லாமே ஃபேமஸ் தான். அதில் வந்து ஃபேமஸான ஒன்று என்னன்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் சந்தை தான். இது வந்து பறவைகள் சந்தை, விலங்குகள் சந்தை எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பேச்சியம்மன் படித்துறை வழியாக நாங்கள் ஒரு சந்தைக்கு போயிட்டோம். இந்த சந்தை வந்து எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடைபெறும். ஸோ இந்த சந்தை வந்து மதுரை ஃபேமஸ். நிறைய பேர் மதுரையில இருந்து இந்த சந்தையை பார்க்கல. ஸோ அவங்களுக்காண்டி இந்த வீடியோ வந்து நாங்கள் போகிறோம். அதே மாதிரி வெளியூரில் இருக்கவங்களும் பார்த்துக்கிங்க. இந்த சந்தைக்குள்ள நுழைஞ்ச நான் இல்லாத பொருளே இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக மதுரையில் வந்து பிறந்த வளர்ந்ததெல்லாம் மதுரை தான். ஆனால் இவ்வளோ பொருள் வந்து இந்த சந்தையில் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. உள்ள நுழைஞ்சன அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இவ்வளோ பொருளாக இருந்து பாருங்கள். சைக்கிள், நம்ம பார்க்குற சின்ன சைக்கிள், பெரிய சைக்கிள், எல்லா சைக்கிளுமே கூட இந்த சந்தையில் வந்து கிடைக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ரேட்டு. நம்ம வந்து அதை பேசி வாங்கிக்கிறோம். சந்தையை பொறுத்த வரையும் நம்ம அப்படியே ரேட்டை வந்து வாங்கிக்கூடாது. பேசி தான் ரேட் வந்து நம்ம அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறோம். இதை பாருங்கள். இது வந்து நம்ம எப்பயுமே எலக்ட்ரீஷியனுக்கு யூஸ் ஆகிக்கூடிய சுவிட்சு, அந்த போர்டு, அந்த மாதிரி பொருள் வந்து அப்படியே வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது ஒரு கடை மட்டும் கிடையாது, நிறைய கடையில் இந்த மாதிரி வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது. இதை பாருங்கள். இது வந்து என்னென்னா கேர்ள்ஸ் போடக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் தான். இது வந்து பாதி விலைக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சந்தையில் வந்து ஆர்னமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நிறையா போட்டிருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்த ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. இதை பாருங்க. இரும்பு பொருட்களில் வந்து நமக்கு தேவைப்படுகிற ஆணிலேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதை பாருங்க. இது வந்து பழைய பொருள் கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த கத்தி, கடப்பாரை, அந்த அருவா, அந்த மாதிரி பொருளும் இங்கே விற்கிறாங்க. இங்கே பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த வார சந்தையில் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து 80s 90s கிட்ஸ் பார்த்த அந்த ரேடியோஸ் எல்லாமே இருக்குது. இதை இது வந்து மோட்டார் சைக்கிளுக்கு தேவையான எல்லா உதிரி பாகங்களையும் இங்கே வந்து கிடைக்கும். இதை வந்து நமக்கு தேவைப்படுகிற எந்த ஒரு பொருளையும் இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள். இது வந்து பைசைக்கிள், அதாவது சைக்கிளுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி பைக்குக்கு தேவையான பொருள் கிடைக்கிற மாதிரி சைக்கிளுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து சைக்கிள் அடிக்கிற பம்பு எல்லாமே கிடைக்கும் இங்கே. அதுக்கப்புறம் பாருங்கள். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான். மிக்சி, கிரைண்டர் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் போயிடுச்சுன்னா இங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து ஸ்பேர் பார்ட்டாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி பொருட்கள் வந்து இங்கே நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள். இது வந்து பழசு கிடையாது, எல்லாமே சில்வர் பாத்திரம் தான். இந்த மாதிரி பொருள். அதே மாதிரி சந்தைக்குள்ளேயும் ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது. திலகர் திடல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேனு எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள். மைக்ரோவேவ் ஓவன், டிவி. இப்போலாம் வந்து எல்சிடி எல்இடி டிவி எல்லாம் வந்துருச்சு. பட் வந்து அந்த காலத்து டிவியை வந்து இன்னும் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸு, கலைஞர் டிவி, இந்த மாதிரி ஃபேன், டவர் ஃபேன், அதே மாதிரி நிறையா இருக்குது. டார்ச் லைட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்கே வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி நமக்கு தேவையான பொருள், ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கே நிறையா கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு போயிடலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே பாருங்கள். வாட்ச் முதற்கொண்டு இங்கே நிறையா இருந்துச்சு. வால் கிளாக்கு, அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸும் இங்கே நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள். ஒரு தையல் மிஷின், ஒரு சின்ன தையல் மிஷின், அதுக்கு எம்ப்ராய்டரி தையல் மிஷின், அது முதற்கொண்டு இருந்துச்சு. எனக்கு 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் அந்த சிடி போகிற பிளேயர்ஸ், அந்த மாதிரி வந்து நிறையா இருந்துச்சு. சிடி பிளேயர்ஸ். இப்போ தான் வந்து நம்ம பென்ட்ரைவ் ஏற்றி வந்து ஃபிலிம் பார்க்குறோம். அதே மாதிரி ஆன்லைனில் வந்து ஃபிலிம் வந்து பார்க்குறோம். பட் வந்து அப்போனா வந்து சிடியில் தான் பார்த்தோம். ஸோ வந்து அந்த மாதிரி சிடி பிளேஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனும் வந்து இந்த சந்தையில் வந்து போட்டிருந்தாங்க. இதை பாருங்கள். பேக்ஸும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா இது வந்து கீ வைக்கிற ஸ்டாண்டு, அதே மாதிரி மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளும் வந்து இங்கே நிறையா போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள். செப்பல்ஸும் இருந்துச்சு. இது வந்து ஃபோன், அந்த ஃபோன் சம்மந்தமான சில பொருட்கள் வந்து இருந்துச்சு. இயர்ஃபோன்ஸு, அதே மாதிரி மல்டிப்ளக்கு, அது மாதிரி வயர்ஸ் முதற்கொண்டு நிறைய பொருள் வந்து. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த வீட்டில் ஒரு ரிமோட்டுக்கு சண்டை போட்டு ரிமோட்டை வந்து தொலைச்சிருவா. பட் வந்து இங்கே ரிமோட் வந்து நிறையா வந்து இருந்துச்சு. ரிமோட் தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம்.
என்னடா இவ்வளவு இங்க பாருங்க, எலக்ட்ரிஷியன் தேவையான நிறைய பொருள் வந்து இங்க வந்து சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வந்து வரையும் எல்லா பொருளும் வந்து இங்க விற்பனைக்கு இருக்கு. இந்த சால்னா 3 100 சொல்லி சேல்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி லெகின்ஸ் வந்து 2 லெகின்ஸ் 150 சொன்னாங்க. இந்த மாதிரி கத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஐட்டமும் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷர்ட்ஸ் 100 ஷர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில பொருள் வாங்கும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து கவனம் தேவை. இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் இருந்தால் தயவுசெய்து எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்குங்க. நிறைய சாக்லேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, பின்னாடி வந்து எக்ஸ்பைரி டேட்டை கிழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து கவனமாக வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து குட்டீஸ்களுக்கு பிடிக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் கார். இது வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து நிறைய இடத்துல வந்து இருந்துச்சு. பட் வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். உள்ளே வந்து சிலது வந்து ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ வந்து செக் பண்ணி வாங்கிட்டா ரொம்ப நல்லது. இது வந்து ஒன்லி 100 rupees தான். இந்த பேட்டும் 100 rupees தான். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், பாதி விலைக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்மெட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து மல்டி யூஸ் ஒயர்ஸ், அந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து நிறையா இங்கே வந்து சேல்ஸ் ஆகுது. சார்ஜர் முதற்கொண்டு இங்கே வந்து நிறையா இருக்குது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இது வந்து பிக்கி பேங்க், பட் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். சில பிக்கி பேங்க் நம்ம பார்த்து வாங்கினா வந்து விலை கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சிறுவர்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் வந்து இங்கே நிறைய போட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம பார்த்து டேமேஜ் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு பார்த்து விலையை குறைச்சி நம்ம வாங்கணும். இதெல்லாம் மினியேச்சர் திங்ஸ். இந்த திங்ஸ்லாம் வந்து வெளியே வாங்கும்போது ரொம்ப கூட இருக்கும். பட் இது வந்து ஒன்லி 20 rupees தான் பெருசு. சிறுசு வந்து ஒன்லி 10 rupees தான். இது ஒர்த்தபலாக இருந்துச்சு. இதை பாருங்கள், இதை பார்த்து வாங்க. பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக விளையாடுவாங்க. ஸோ வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த கடையிலையும் இந்த விளையாட்டு பொருள் தான் அதிகமாக போட்டிருந்தாங்க. எல்லா விளையாட்டு பொருள் வந்து இருந்துச்சு. நம்ம பார்த்து அதை வாங்கணும், அவ்வளோதான். 90s கிட்ஸ்க்கு வந்து சிடி பிளேயர் தெரியும், ஆனால் சிடி வேணும்ல. ஸோ வந்து நிறைய சிடி வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து வாங்கிட்டு போய் வந்து செக் பண்ணி படம்னா பார்க்கலாம். என்ன குழப்பம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்க்கிறோம்னே தெரியலையே. மூணுங்களை தோற்றுக்காக நம்ம உசிரிகளுக்கு அவ்வளவு சீப் போட்டு. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. நான் வந்து பார்ட் 2 வீடியோல வந்து நான் போறேன்.